அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு மூத்த குடிமக்கள் சார்ந்து மிக முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் வேகமாக மாறி வரும் மக்கள் தொகை அமைப்பில் மூத்த குடிமக்கள் அதாவது 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டில் 100 மில்லியனாக இருந்தது. இது 2036ஆம் ஆண்டுக்குள் 230 மில்லியனை எட்டி மொத்த மக்கள் தொகையில் சுமார் 15% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான சமூக மாற்றத்தை குறிக்கிறது. இம்மாற்றத்தை மனதில் கொண்டு முதியோர் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அவற்றை இங்கே பார்ப்போம். ஓய்வூதிய திட்டங்கள். அடல் ஓய்வூதிய யோஜனா திட்டத்தின் மூலம் 18 முதல் 40 வயதிற்குட்பட்டவர்கள் முதலீடு செய்து 60 வயதிற்கு பிறகு மாதம் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை உத்தரவாத ஓய்வூதியம் பெற வழிவகுக்கிறது. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்குகிறது. முதியோரின் சுகாதார தேவைகளுக்கான முக்கிய திட்டங்கள். ஆயுஷ்மான் பாரத். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் மூலம் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை சலுகைகள் வழங்கப்படுகிறது. இது முதியோர்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தி ஆகும். முதியோர் சுகாதார பராமரிப்புக்கான தேசிய திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மலிவு மற்றும் உயர்தர சுகாதார பராமரிப்பை நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உறுதி செய்கிறது. இ சஞ்சீவனி டெலிமெடிசின். முதியவர்கள் பயணம் செய்யாமல் வீட்டில் இருந்தே இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் மனநல ஆலோசனைகளை பெற உதவுகிறது. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள முதியவர்களுக்கு செவிப்புலன் கருவிகள், ஊன்றுகோல்கள், சக்கர நாற்காலிகள் போன்ற உதவி சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. முதியோரின் வருமானத்திற்கான அரசு திட்டங்கள். அடல் வயோ அபிதா யோஜனா ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம். ஆதரவற்ற முதியவர்களுக்கு மூத்த குடிமக்கள் இல்லங்கள், நடமாடும் மருத்துவ பிரிவுகள் மற்றும் பிற சேவைகளை நடத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குகிறது. முதியோர் உதவி எண் 14567 நாடு முழுவதும் உள்ள முதியவர்களின் கவலைகள், பாதுகாப்பு மற்றும் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் கட்டணமில்லா உதவி எண் ஆகும். இந்த திட்டங்கள் மூலம் முதியோர்கள் தங்கள் இறுதி காலங்களில் நிதி சுதந்திரம், ஆரோக்கியமான வாழ்வு மற்றும் சமூக ஆதரவுடன் கண்ணியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று மத்திய அரசு உறுதியளிக்கிறது. அனைவரும் இந்த திட்டங்களை பற்றி அறிந்து தேவையானவர்களுக்கு தெரியப்படுத்துவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.